அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி 2025க்கான சைக்காலஜி மற்றும் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் சீரீஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த டெஸ்ட்டோடைய மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ அப்படின்னாக்கா டோட்டல் மார்க் 50, தமிழுக்கு 10 மார்க்கும், சைக்காலஜிக்கு 40 மார்க்கும் பார்க்குறோம். இந்த பதிவில் நம்ம சைக்காலஜி பார்க்கலாம். சைக்காலஜி பார்த்திங்க அப்படின்னாக்கா டோட்டல் 40 மார்க்கு. இந்த 40 மார்க்கில் 30 மார்க் யூனிட் வைஸாக நம்ம எடுத்திருப்போம். 10 மார்க்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், அதாவது ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நம்ம ஒரு கொஷின் பேப்பர், அதாவது ப்ரீவியஸ் இயர் நடந்த டிஆர்பி கொஷினுடைய சைக்காலஜி கொஷினை ஒவ்வொரு டெஸ்ட்டு நம்ம ஒவ்வொரு கொஷின் பார்க்குறோம். அந்த வகையில் இந்த டெஸ்ட்டுக்கு பார்த்தி அப்படின்னாக்கா டிஆர்பி 2001 கேட்கப்பட்ட கொஷினை பார்க்குறோம். ஒவ்வொரு யூனிட்லையும் நம்ம பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு சொல்லிட்டு 3 பார்ட்டாக நம்ம டெஸ்ட் வைக்கிறோம். இந்த பதிவு பார்ட் 2க்கானது. டாபிக் பார்த்திங்க அப்படின்னாக்கா பொதுக்கல்வி அமைப்பின் தேவை, முறைசாரா கல்வியும் முதியோர் கல்வியும், செயல்பாட்டு கல்வி, தொழிலாளர் கல்வி நிகழ்ச்சிகள், முறைசாரா கல்வியில் கல்வி நிறுவனங்களின் பங்கு ப்ளஸ் டிஆர்பி 2001 கொஷின்ஸு. ஃபஸ்ட் கொஷின் பார்க்குறோம். முறைசாரா கல்வி இவ்வாறு சிறப்பாக விவரிக்கப்படுகிறது. ஆப்ஷன்ஸ். ஏ ஆப்ஷன் முறையான பள்ளி கல்விக்கு இணையான ஒரு கட்டமைக்கப்பட்ட கல்வி முறை. பி நெகிழ்வான கற்றலை மையமாக கொண்ட மற்றும் தேவை அடிப்படையிலான கல்வி. சி கல்வி நகர்ப்புற மக்களை மட்டுமே இலக்காக கொண்டது. டி முறையான சான்றிதழ்களுக்கு நேரடியாக வழிவகுக்கும் கல்வி. இந்த கொஷனுக்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன், நெகிழ்வான கற்றலை மையமாக கொண்ட மற்றும் தேவை அடிப்படையிலான கல்வி. ரெண்டாவது கொஷின். முறைசாரா கல்வியின் முதன்மை நோக்கம். ஆப்ஷன்ஸ். ஏ கற்பவர்களிடையே விமர்சன சிந்தனையை வளர்ப்பது. பி பள்ளிக்கு வெளியே உள்ள மக்களின் கல்வி தேவைகளை நிவர்த்தி செய்தல். சி போட்டித் தேர்வுகளுக்கு மாணவர்களை தயார்படுத்துதல். டி முறையான பட்டப்படிப்பு திட்டங்களை ஊக்குவித்தல். இதுக்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன், பள்ளிக்கு வெளியே உள்ள மக்களின் கல்வி தேவைகளை நிவர்த்தி செய்தல். மூணாவது கொஷின். பின்வரும் வயதினரில் எந்த வயதினர் பொதுவாக முறைசாரா கல்வி திட்டங்களால் இலக்கு வைக்கப்பட்டுள்ளனர். ஆப்ஷன்ஸ். ஏ 6 to 14 வயதுள்ள குழந்தைகள் மட்டுமே. பி 25 மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதினர்கள் மட்டுமே. சி குழந்தைகள், இளைஞர்கள் மற்றும் பெரியவர்கள் உட்பட அனைத்து வயதினரும். டி பள்ளி செல்லும் மாணவர்கள் மட்டுமே. இதுக்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன், குழந்தைகள், இளைஞர்கள் மற்றும் பெரியவர்கள் உட்பட அனைத்து வயதினரும். நாலாவது கொஷின். முறைசாரா கல்வி இதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஏ ஆப்ஷன் கற்பவர்களின் தனிப்பட்ட மற்றும் சமூக தேவைகளை பூர்த்தி செய்தல். பி பள்ளிகளுக்கு இடையே போட்டியை ஊக்குவித்தல். சி முறையான கல்வி முறையை மாற்றுதல். டி உலகளாவிய பாடத்திட்டத்தை நிறுவுதல். இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஏ ஆப்ஷன், கற்பவர்களின் தனிப்பட்ட மற்றும் சமூக தேவைகளை பூர்த்தி செய்தல். 5 முறைசாரா கல்வியின் பாடத்திட்டம். ஆப்ஷன்ஸ். ஏ நிலையான மற்றும் காலக்கெடுவுடன் இருத்தல். பி நெகிழ்வானது மற்றும் கற்பவர்களின் உடனடி தேவைகளை பூர்த்தி செய்தல். சி முறையான கல்வியின் கட்டமைப்பை பின்பற்றுதல். டி நடைமுறை திறன்களை தவிர்த்தல். இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன், நெகிழ்வானது மற்றும் கற்பவர்களின் உடனடி தேவைகளை பூர்த்தி செய்தல். 6 முறைசாரா கல்வியில் ஆசிரியர்களின் பங்கு. ஆப்ஷன்ஸ். ஏ கண்டிப்பான ஒழுக்கமுடையவர்களாக செயல்படுதல். பி கற்பவரின் சூழலுக்கு ஏற்றவாறு கற்றலை எளிதாக்குதல். சி முறையான விதிகள் மற்றும் அட்டவணைகளை விதித்தல். டி கல்வி சாதனைகளில் மட்டுமே கவனம் செலுத்துதல். இதுக்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன், கற்பவரின் சூழலுக்கு ஏற்றவாறு கற்றலை எளிதாக்குதல். 7வது கொஷின். இந்தியாவில் வயது வந்தோருக்கான கல்வியின் முதன்மை நோக்கம். ஆப்ஷன்ஸ். ஏ அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணியல் திறன்களை வழங்குதல். பி பெரியவர்களுக்கு உயர்கல்வியை ஊக்குவித்தல். சி பெரியவர்களை போட்டித் தேர்வுகளுக்கு தயார்படுத்துதல். டி ஒரு சீரான கல்வி முறையை நிறுவுதல். இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஏ ஆப்ஷன், அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணியல் திறன்களை வழங்குதல். 8 வயது வந்தோருக்கான கல்வி மையமாக கொண்ட தேசிய எழுத்தறிவு மிஷன் NLM தொடங்கப்பட்டது. ஏ ஆப்ஷன் 1986, பி 1988, சி 1990, டி 1995. இதுக்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் 1988. 9 சாக்ஷர் பாரத் மிஷனின் இலக்கு குழுவில் பின்வரும் அடங்கும். ஆப்ஷன்ஸ். ஏ 15 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள். பி 18 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள். சி 15 வயது மற்றும் அதற்கு மேல் உள்ள பெரியவர்கள், குறிப்பாக பெண்கள். டி 6 to 14 வயதுடைய குழந்தைகள். இந்த கொஷின் கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன், 15 வயது மற்றும் அதற்கு மேல் உள்ள பெரியவர்கள், குறிப்பாக பெண்கள். 10 வயது வந்தோருக்கான கல்வியில் செயல்பாட்டு கல்வியறிவு என்ற சொல் குறிக்கிறது. ஆப்ஷன்ஸ். ஏ மேம்பட்ட கல்வி. பி பெரியவர்கள் சமுதாயத்தில் திறம்பட செயல்பட உதவும் திறன்கள். சி உண்மைகள் மற்றும் புள்ளி விவரங்களை மனப்பாடம் செய்தல். டி ஊனமுற்றோருக்கான சிறப்பு கல்வி.
இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன். பெரியவர்கள் சமுதாயத்தில் திறம்பட செயல்பட உதவும் திறன்கள். 11. வயது வந்தோருக்கான கல்வி திட்டங்களின் முக்கிய அம்சம் எது? ஏ. பெரியவர்களுக்கு கட்டாய முறையான பள்ளிக் கல்வி. பி. நெகிழ்வான கற்றல் அட்டவணைகள் மற்றும் சமூக ஈடுபாடு. சி. கடுமையான பாடத்திட்டத்தை கடைபிடித்தல். டி. நகர்ப்புறங்களில் பிரத்யேக கவனம். கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன். நெகிழ்வான கற்றல் அட்டவணைகள் மற்றும் சமூக ஈடுபாடு. 12. வயது வந்தோர் கல்வி திட்டங்களை செயல்படுத்துவதற்கு முதன்மையாக யார் பொறுப்பு? ஏ. மாநில அரசுகள். பி. மத்திய இடைநிலை கல்வி வாரியம். சி. கல்வி அமைச்சகம். டி. அரசு சாரா நிறுவனங்கள். இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஏ ஆப்ஷன். மாநில அரசுகள். 13. வயது வந்தோர் கல்வியில் கவனம் செலுத்தும் பின்வரும் திட்டங்களில் எது? ஆப்ஷன்ஸ் ஏ. ஆப்ரேஷன் கரும்பலகை. பி. சாக்ஷத் பாரத் மிஷன். சி. மதிய உணவு திட்டம். டி. ராஷ்டிரிய மத்மிக் சிக்ஷா அபியான். கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன். சாக்ஷத் பாரத் மிஷன். 14. தேசிய கல்விக் கொள்கை 2020 வயது வந்தோருக்கான கல்வியின் எந்த அம்சத்தை வலியுறுத்துகிறது? ஏ. உலகளாவிய உயர்கல்வி. பி. தொழில் பயிற்சி மற்றும் வாழ்நாள் முழுவதும் கற்றல் வாய்ப்புகள். சி. பள்ளிகளில் வயது வந்தோர் சேர்க்கை கட்டாயம். டி. கிராமப்புற பெண்கள் மீது பிரத்யேக கவனம். இதுக்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன். தொழில் பயிற்சி மற்றும் வாழ்நாள் முழுவதும் கற்றல் வாய்ப்புகள். 15. செயல்பாட்டு எழுத்தறிவு திட்டம் இந்தியாவில் எந்த பெரிய முயற்சியின் முக்கிய அங்கமாக இருந்தது? ஏ. ஆப்ரேஷன் கரும்பலகை. பி. தேசிய எழுத்தறிவு மிஷன் NLM. சி. சர்வ சிக்ஷா அபியான். டி. சாக்ஷத் பாரத் மிஷன். இதுக்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன். தேசிய எழுத்தறிவு மிஷன். 16. செயல்பாட்டு கல்வியறிவு குறிப்பாக எதை அடைவதை நோக்கமாக கொண்டுள்ளது? ஆப்ஷன்ஸ் ஏ. பல மொழிகளில் சரளமாக பேசுதல். பி. நடைமுறை பயன்பாட்டிற்கான அடிப்படை வாசிப்பு எழுதுதல் மற்றும் எண்கணித திறன்களை மேம்படுத்துதல். சி. வேலைவாய்ப்புக்கான தொழில்முறை பயிற்சி. டி. உயர்கல்வி தகுதிகள். இதுக்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன். நடைமுறை பயன்பாட்டிற்கான அடிப்படை வாசிப்பு எழுதுதல் மற்றும் எண்கணித திறன்களை மேம்படுத்துதல். 17. சாக்ஷத் பாரத் மிஷனின் கீழ் செயல்பாட்டு எழுத்தறிவு திட்டம் எந்த குறிப்பிட்ட மக்கள் தொகைக்கு எழுத்தறிவை வலியுறுத்தியது? ஏ ஆப்ஷன். நகர்ப்புற இளைஞர்கள். பி. கிராமப்புற பெண்கள். சி. பள்ளி செல்லும் குழந்தைகள். டி. தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்கள். இதுக்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன். கிராமப்புற பெண்கள். 18. பின்வரும் எந்த திறன்கள் செயல்பாட்டு கல்வியறிவு திட்டங்களுடன் நேரடியாக தொடர்படுத்தவில்லை? ஆப்ஷன்ஸ் ஏ. அடிப்படை எண். பி. சுகாதாரம் மற்றும் சுகாதாரம் பற்றிய விழிப்புணர்வு. சி. மேம்பட்ட கட்டுரைகள் எழுதுதல். டி. குடிமை உரிமைகளை புரிந்து கொள்ளுதல். இதுக்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன். மேம்பட்ட கட்டுரைகளை எழுதுதல். 19. இந்தியாவில் செயல்பாட்டு எழுத்தறிவு திட்டங்களை செயல்படுத்துவதற்கு எந்த அரசாங்க அமைச்சகம் பொறுப்பு? ஆப்ஷன்ஸ் ஏ. கல்வி அமைச்சகம். பி. திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகம். சி. பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம். டி. ஊரக வளர்ச்சி அமைச்சகம். இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஏ ஆப்ஷன். கல்வி அமைச்சகம். 20. தொழிலில் உள்ள தொழிலாளர்களுக்கான கல்வி திட்டங்களின் முதன்மை நோக்கம் என்ன? ஏ. தொழில்திறன் மற்றும் எழுத்தறிவு பயிற்சி வழங்குதல். பி. விவசாயத்திற்கு தொழில்களை விட்டு வெளியேற தொழிலாளர்களை ஊக்குவித்தல். சி. பல்கலைக்கழக கல்விக்கு தொழிலாளர்களை தயார்படுத்துதல். டி. தொழில்துறை தொழிலாளர்களுக்கு சுகாதார சேவை வழங்குதல். இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஏ ஆப்ஷன். தொழில்திறன் மற்றும் எழுத்தறிவு பயிற்சி வழங்குதல். 21. எந்த முன்முயற்சியின் கீழ் இந்தியாவில் தொழில்துறை தொழிலாளர்களுக்கான வயது வந்தோர் கல்வி மையங்கள் நிறுவப்பட்டன? ஏ. தேசிய எழுத்தறிவு மிஷன். பி. ஸ்கில் இந்தியா மிஷன். சி. தொழில்துறை பயிற்சி நிறுவனங்கள். டி. சர்வ சிக்ஷா அபியான். இதுக்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன். தொழில்துறை பயிற்சி நிறுவனங்கள். 22. எந்த அமைப்பு முதன்மையாக தொழில்களில் தொழிலாளர்களுக்கான திறன் மேம்பாட்டில் கவனம் செலுத்துகிறது? ஏ ஆப்ஷன். NITI ஆயோக். பி. தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம். சி. மத்திய இடைநிலை கல்வி வாரியம். டி. பல்கலைக்கழக மானியக் குழு. இதுக்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன். தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம். 23. இந்தியாவில் தொழிலாளர் கல்வி திட்டங்களின் முதன்மை இலக்கு குழு எது? ஆப்ஷன்ஸ் ஏ. திறமையான தொழில்துறை தொழிலாளர்கள். பி. வேலையற்ற கிராமப்புற இளைஞர்கள். சி. கிராமப்புறங்களில் மூத்த குடிமக்கள். டி. பள்ளி செல்லும் குழந்தைகள். இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஏ ஆப்ஷன். திறமையான தொழில்துறை தொழிலாளர்கள். 24. தொழிலாளர் கல்வி திட்டத்தை எந்த அமைப்பு செயல்படுத்துகிறது? ஆப்ஷன்ஸ் ஏ. தொழிலாளர் கல்விக்கான மத்திய வாரியம் CBWE.
பி அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் ஏஐசிடிஇ, சி நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங் NIOS, டி இந்திய மேலாண்மை நிறுவனங்கள் IIMகள். இதற்கான கரெக்டான ஆன்சர் ஏ ஆப்ஷன் தொழிலாளர் கல்விக்கான மத்திய வாரியம். 25 தொழிலாளர் கல்வி திட்டம் பின்வரும் எந்த நோக்கங்களை அடைவதை நோக்கமாக கொண்டுள்ளது? ஏ தொழிலாளர்களிடையே உற்பத்தி திறன் மற்றும் விழிப்புணர்வை அதிகரிக்கவும், பி தொழிலாளர்களுக்கு முறையான பட்டங்களுக்கு பயிற்சி அளிக்கவும், சி தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு சுகாதார நலன்களை வழங்குதல், டி தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கான கல்வியறிவில் மட்டுமே கவனம் செலுத்துதல். இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஏ ஆப்ஷன் தொழிலாளர்களிடையே உற்பத்தி திறன் மற்றும் விழிப்புணர்வை அதிகரித்தல். 26 திறன் மேம்பாட்டு திட்டங்களின் கீழ் தொழில்துறை ஊழியர்களுக்கான பயிற்சியின் முக்கிய கவனம் செலுத்தும் பகுதி எது? ஏ மேம்பட்ட கல்வி ஆராய்ச்சி, பி பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் பணியிட சுகாதாரம், சி போட்டித் தேர்வுகளுக்கு தொழிலாளர்களை தயார்படுத்துதல், டி தொழிலாளர்களுக்கான கலாச்சார நிகழ்வுகளை ஏற்பாடு செய்தல். இதுக்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் பணியிட சுகாதாரம். 27 திறந்த மற்றும் தொலைதூர கல்வியை வழங்குவதன் மூலம் முறைசாரா கல்வியில் எந்த வகையான நிறுவனம் குறிப்பிடத்தக்க பங்கு வகிக்கிறது? ஆப்ஷன்ஸ் ஏ பல்கலைக்கழகங்கள், பி நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங், சி தனியார் பயிற்சி மையங்கள், டி அரசு பள்ளிகள். இதுக்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங். 28 எந்த இந்திய நிறுவனம் முதன்மையாக முறைசாரா கல்வியை உயர்மட்டத்தில் திறந்த கற்றல் மூலம் வழங்குகிறது? ஆப்ஷன்ஸ் ஏ இந்திரா காந்தி தேசிய திறந்தநிலை பல்கலைக்கழகம், பி மத்திய இடைநிலை கல்வி வாரியம், சி அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில், டி இந்திய தொழில்நுட்ப நிறுவனங்கள். இதற்கான கரெக்டான ஆன்சர் ஏ ஆப்ஷன் இந்திரா காந்தி தேசிய திறந்தநிலை பல்கலைக்கழகம். 29 கிராமப்புறங்களில் முறைசாரா கல்வியை ஊக்குவிப்பதில் பள்ளிகளின் பங்கு என்ன? ஆப்ஷன்ஸ் ஏ கடுமையான பாடத்திட்டங்களை நிறுவுதல், பி கல்வியறிவு மற்றும் தொழில்சார் திட்டங்களுக்கான ஆதார மையங்களாக செயல்படுதல், சி நகர்ப்புற மாணவர்களை மட்டும் சேர்த்தல், டி போட்டித் தேர்வுகளில் மட்டுமே கவனம் செலுத்துதல். இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் கல்வியறிவு மற்றும் தொழில்சார் திட்டங்களுக்கான ஆதார மையங்களாக செயல்படுதல். 30 தொழில்துறை பயிற்சி நிறுவனங்கள் ITIs முறைசாரா கல்விக்கு எவ்வாறு பங்களிக்கின்றன? ஆப்ஷன்ஸ் ஏ குழந்தைகளுக்கு கோட்பாட்டு கல்வி வழங்குவதன் மூலம், பி வேலைவாய்ப்பிற்கான தொழில்சார் மற்றும் திறன் அடிப்படையிலான பயிற்சிகளை வழங்குவதன் மூலம், சி ஆராய்ச்சி அடிப்படையிலான திட்டங்களில் கவனம் செலுத்துவதன் மூலம், டி முறையான கல்வியை முழுவதுமாக மாற்றுவதன் மூலம். இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் வேலைவாய்ப்பிற்கான தொழில்சார் மற்றும் திறன் அடிப்படையிலான பயிற்சிகளை வழங்குவதன் மூலம். அடுத்தது 31லிருந்து 40 வரைக்கும் TRB ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்கள். 31 பாருங்கள். பின்வருவனவற்றில் எது குழந்தையின் வளர்ச்சியை பாதிக்கும் காரணிகளை சிறப்பாக விவரிக்கிறது? ஏ மரபியல் பரம்பரை மட்டுமே, பி சுற்றுச்சூழல் தாக்கங்கள் மட்டுமே, சி மரபணு மற்றும் சுற்றுச்சூழல் காரணிகள், டி மேலே எதுவும் இல்லை. இதுக்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன் மரபணு மற்றும் சுற்றுச்சூழல் காரணிகள். 32 ஸ்டான்லி ஹால் எந்த காலகட்டத்தை மன அழுத்தம் மற்றும் புயல் நிறைந்ததாக குறிப்பிட்டார்? ஆப்ஷன்ஸ் ஏ குழந்தை பருவம், பி குமரப்பருவம், சி முதிர் வயது ஆரம்பம், டி முழு ஆயுட்காலம். இதுக்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் குமரப்பருவம். 33 கற்றல் முதன்மையாக டேஷ் மாற்றங்களுக்கு வழிவகுக்கிறது? ஆப்ஷன்ஸ் ஏ நடத்தை மற்றும் அணுகுமுறை, பி உடல் பண்புகள், சி பரம்பரை பண்புகள், டி மரபணு அமைப்பு. இதற்கான கரெக்டான ஆன்சர் ஏ ஆப்ஷன் நடத்தை மற்றும் அணுகுமுறை. 34 பள்ளி ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கு விளையாட்டு மைதானமாக இருக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தவர் யார்? ஆப்ஷன்ஸ் ஏ ஜான் டிவி, பி ப்ரோஃபெல், சி ஆல்பர்ட் அட்லர், சி சிக்மண்ட் ஃப்ராய்ட். இதுக்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் ப்ரோஃபெல். 35 நுண்ணறிவின் பல பரிமாண கோட்பாட்டை முன்வைத்தவர் யார்? ஏ பினே சைமன், பி ஆல்பர்ட் பினெட், சி லூயிஸ் தஸ்டன், டி ஜீன் பியாஜெட். இதற்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன் லூயிஸ் தஸ்டன். 36 விஸ்வபாரதி ஒரு டேஷ்? ஏ பள்ளி, பி தொழில்சார் நிறுவனம், சி தொழில் பயிற்சி மையம், டி பல்கலைக்கழகம். இதுக்கான கரெக்டான ஆன்சர் டி ஆப்ஷன் பல்கலைக்கழகம். 37 DTERT இன் விரிவாக்கம்? ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஏ டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் ட்ரைனிங், பி டிபார்ட்மெண்ட் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன்ஸ் அண்ட் ரிசர்ச் ட்ரைனிங், சி டிஸ்ட்ரிக்ட் டீச்சர் எஜுகேஷன்ஸ் அண்ட் ரிசர்ச் ட்ரைனிங், டி டைரக்டரேட் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன்ஸ் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங்.
இதுக்கான கரெக்டான ஆன்சர் டி ஆப்ஷன், டைரக்டரேட் ஆஃப் டீச்சர்ஸ் எஜுகேஷன்ஸ் ரிசர்ச் அண்டு ட்ரைனிங். 38. பர்சனோ என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? ஏ முகமூடி அல்லது ஒரு தனிநபரின் பாத்திரம், பி உண்மையான உள் சுயம், சி ஒரு கற்பனை பாத்திரம், டி ஒரு உளவியல் கோளாறு. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஏ ஆப்ஷன், முகமூடி அல்லது ஒரு தனிநபரின் பாத்திரம். 39. குழந்தையின் முதல் ஆசிரியராக கருதப்படுபவர் யார்? ஏ பள்ளி ஆசிரியர், பி நண்பர்கள், சி பெற்றோர், டி உடன்பிறப்புகள். இதுக்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன், பெற்றோர். 40. டாச்சிட்டஸ்கோப் எதை அளவிட பயன்படுகிறது? ஆப்ஷன்ஸ் ஏ எதிர்வினை நேரம், பி கண் அசைவுகள், சி கவனம் உணர்தல் மற்றும் அறிதல் வேகம், டி அறிவாற்றல் திறன். இதுக்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன், கவனம் உணர்தல் மற்றும் அறிதல் வேகம். ஓகே, தேங்க்யூ. மேலும் டெஸ்ட் பேட்சில் விருப்பமுள்ள ஆசிரியர்கள் சேர்ந்து பயன்பெறுவோம். நன்றி, வணக்கம்.